கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டாக்குகளை கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட்னு ஒரு ஸ்டாக்கை கொடுத்துட்டு, அந்த ஸ்டாக்கை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ராக் பண்ணுறோம். டார்கெட்டை ஹிட் பண்ணாலும் சரி, இல்லை எஸ்எல் ஹிட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 2-3 டேஸ் அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் அது கீழே வந்தால் அது என்ன ரீசனுக்காக வருது, எஸ்எல் ஹிட் பண்ண போதுன்னா அது என்ன காரணத்துக்காக, இது எதனால், எங்கெங்கெல்லாம் இது எஸ்எல்லை ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கிட்டோம்னா அதை என்ன பண்ணலாம், அது எப்படி எந்த மாதிரியான மூமெண்ட் இருந்தால் அதுக்கு அடுத்தடுத்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் டெக்னிக்கலாக, அப்படின்றத முழுக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் பார்த்துருந்தாலும் கரண்ட் வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட காமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த சேனலில் உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. நேற்றுக்கு முதல் நாள் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த பேரிஷ் கேண்டில் என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகுறதுனால ஒரு இஷ்யூவை ஏற்படுத்தாது. இது நம்ம ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம பேசியிருப்போம். நேற்றுக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 159 பாயிண்ட்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போயிருக்கு. ஓகே, ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம மேலும் முன்னேறும் அப்படின்னு நம்பலாம். ஒரு நல்ல சப்போர்ட், மைனர் ட்ரெண்டோட சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று 454 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேலே ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேங்க் நிஃப்டி ஆகட்டும் இல்லை நிஃப்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நம்ம டார்கெட் கொடுத்தது 56,000. இதை விரைவில் ரீச் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துருவோம். நம்மளோட டாப் கெய்னர் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு 3% மேலே தான் போயிருக்கு. ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கவங்க ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் MSPL. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% என்ன இருக்குது, உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. இந்த ஸ்டாக் உங்களுக்கு வச்சுருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 38. நம்ம செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லப்போனால் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வர்றது நல்லது. இப்போ தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீக்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட்டை நம்ம எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி, எந்த அளவுக்கு அது மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம டார்கெட்டை வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3% போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த டைமில் நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் L&T ஃபினான்ஸ். இந்த L&T ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 2% மேலே போயிருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம், மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக். இந்த ஸ்டாக்கு என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரைசிங் வெஜ் சேனல். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோக்கி ரொம்ப வேகமாகவே மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த வாரி எனர்ஜி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு. நம்ம கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீழே தான் வந்திருக்கு. கீழேயே வந்தாலும் அகைன் மறுபடியும் இன்றைக்கி ஒரு 2% மேலே போயிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. இது 4th டைம் ஹிட் ஆகிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு தைரியமாகவே கொடுத்துருந்தேன். இருந்தாலும் ஒரு 3 கேண்டில் என்ன இருக்குது, கீழே தான் வந்திருக்கு. இன்னும் எஸ்எல்லை ஹிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், ஓரளவுக்கு டீசெண்டான ரிட்டர்ன்ஸை நம்மளால் எடுக்க முடியும். அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம்.
3237 இதோட டார்கெட். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் லக்ஷ்மி கெமிக்கல். ஸோ லக்ஷ்மி கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததுலேருந்து என்ன ஆயிருக்குன்னா மேலே தான் போயிடுச்சு. மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ எஸ்எல் வந்து என்ன ஹிட் பண்ணல, நம்ம கொடுத்தது இங்கே. ஸோ இந்த சேனலில் பிரேக் பண்ணும்போது கொடுத்துருந்தோம். ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ கிடச்சதுக்கப்புறம் ஆனால் நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டை கூட இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணும்போது நம்ம அகைன் மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு என்ட்ரியை எடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சில்வர் பீஸ். இந்த சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம். ஸோ நிறையா டைம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி இந்த கன்சால்டேஷன் ஜோனில், ஸோ இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்சால்டேஷன் ஜோனில் உங்களுக்கு நிறைய டைம் நான் வந்து அப்டேட் பண்ணேன். ஸோ யாராவது வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5% உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ நேற்று ஒரு 1.7% வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை அதாவது சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ இதோட டார்கெட் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா 120 வரைக்கும் ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டாக் மேக்ஸ் ஹெல்த் கேர். இந்த மேக்ஸ் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சேனலை பாருங்கள். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு என்ன ஆக போகுதுன்னா நெக்ஸ்ட் வந்து பவுன்ஸ் பேக் தான் ஆகும். ஸோ இது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5%க்குள்ளே நம்ம வந்து ரிட்டர்ன்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சேனலை ஹிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இது என்ன ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த சேனலை வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1300 வரைக்கும் போகிறதுக்கான 1350 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழேயே நம்ம வைக்கலாம். ஸோ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1178 இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு வந்து இந்த சேனலை உடச்சிச்சு அப்படின்னா வேறு லெவலில் போகும். பட் இப்போதைக்கு நமக்கு அதுக்கு வேண்டாம். ஒரு நல்ல சப்போர்ட்டுக்கு வரும்போது அகைன் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக் ஆர்இசி. ஸோ இந்த ஆர்இசியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த ஆர்இசியை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நேற்று ஒரு பவுன்ஸ் பேக்கும் ஆயிருக்கு. ஸோ ஒரு 2% நினைக்கிறேன், 2% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டில் நம்ம வாங்கலாம். ஸோ வாங்கிட்டு ஒரு ஸ்மால் ரிட்டர்ன்ஸ் இந்த சேனலை பிரேக் பண்ணும்போது, அதாவது இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ட்ரையாங்கிளோட டாப் சேனலை வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலை பாருங்களேன். இந்த சேனலை பார்க்கும்போது இது வந்து 4th டைம் உங்களுக்கு ஹிட் ஆக போகுது. இந்த 4th டைம் எப்போயுமே என்ன ஆகும், உங்களுக்கு இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 1 2 3 4 இங்கேயும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம், ஸோ இந்த ட்ரையாங்கிளோட இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது எப்போயுமே ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ பவர் கார்டு அப்படின்றது ஒரு நல்ல நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்கு. ஸோ வால்டிலிட்டி நிறையா இருக்கிற ஸ்டாக்குன்னா நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ வாங்கி வச்சுட்டு ஒரு ஸ்மால் ரிட்டர்ன்ஸ்னால் இங்கே நம்ம டார்கெட்டை வச்சுக்கலாம். ஸோ இதையும் பிரேக் பண்ணும்போது நம்ம அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல், அதாவது இந்த லோவுக்கு கீழே நம்ம தாராளமாக எஸ்எல்ல 380 எஸ்எல்ல வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம்னா ஆர்இசியை ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கொடுத்துருந்தோம். கொடுத்ததுலேருந்து நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா அகைன் இன்னொரு வாய்ப்பை நமக்கு இந்த ஸ்டாக்கு இப்போது கொடுத்துருக்கு. அதாவது அதாவது கீழே வரும்போது நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். அப்படி இல்லை, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 8000 வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம். ஸோ கீழே வருது அப்படின்னா இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுக்கும் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ பவுன்ஸ் பேக் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஆல்ரெடி வந்துட்டு அகைன் ஒரு 2-3 டேஸ்
கீழே வந்துட்டு இப்போது மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட்டில், அதாவது கரண்ட் ப்ரைஸில் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நியூ என்ட்ரி யாராவது எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எஸ்எல் வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கு, அதாவது இந்த சேனலுக்கு அந்த சேனல்ன்றதை விட இங்கே நம்ம எஸ்எல்லை வச்சுக்கலாம். இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம். ஸோ இந்த சேனலுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு நிமிஷம், இதோட ப்ரீவியஸ் ஹை டச் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் மேபி. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து 8000 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பாரதி ஏர்டெல். இந்த பாரதி ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையில் நம்ம இந்த ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ இந்த ஜோனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வரும்போது நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், இந்த சேனலில் வந்துட்டு சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சேனலை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை கொஞ்சம் நம்ம பேசுகிறத கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அந்த ஸ்டாக்கை நம்ம ஒருவேளை கீழே வருதுன்னா அது எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ற அந்த நாலேஜையும் உங்களால் கேதர் பண்ண முடியும். வெறும் பிரேக் அவுட்டை மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணாமல் நம்ம எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிளாஸஸில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற ஒரு சில சேனல்ஸ் மட்டுமே இருக்கும், அது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, இதை நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளோட நாலேஜை வந்து மற்றவங்களுக்கும் கொண்டு போகணும். ஸோ எல்லோரும் வளரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நம்ம இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஸோ இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ பாரதி ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் ரிட்டர்ன்ஸை மட்டும் நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இது ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே டார்கெட்டை வச்சுக்கிட்டு எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழே, அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 1877க்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் இப்போது ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சாகிட்டி இந்தியா லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக் வந்து இது வரைக்கும் என்ன பண்ணலாம், பிரேக் பண்ணலாம். ஸோ பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது. இது 4th ஹிட். ஸோ இந்த சேனலில் இது 4வது டைமாக இப்போ என்ன பண்ண போகுது, ஹிட் ஆகிருக்கு. பட் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் என்ன இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும், ஸோ இதுக்கு முன்னாடியும் பாருங்களேன், ஸோ ஒவ்வொரு தடவையும் என்ன இருக்குது, இந்த சேனலை ஹிட் பண்ணும்போதெல்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சேனலில் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு இது நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 47.80 பைசா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து டார்கெட்டாக வைக்கலாம். ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சேனல் வந்து அதாவது இப்படி தான் மூவ் ஆகுது இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேனலில் வந்து எகைன் மறுபடியும் ஹிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் என்ன பண்ணலாம், ஸோ கீழே வரலாம். கீழே வந்துட்டு ஜிக்ஸாக்காக, ஸோ இந்த மாதிரியே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படியே நகரும். ஏன்னா அதோட நகர்வு இப்படி தானே இருக்குது, அதோட மூமெண்ட் பாருங்களேன். ஸோ இப்படி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு கீழே வந்து வரும் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ தாராளமாக அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த 47.80 வரும்போது டார்கெட் அடைய போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் ரீச் பண்ணிச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரியை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இங்கே வரும்போது என்ன பண்ணணும், 47.80 பைசா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அது வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளேயே இது வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சைடஸ் வெல்னஸ். இந்த சைடஸ் வெல்னஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு பாருங்களேன். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து இந்த சேனலை வந்து ஹரிசாண்டல் லைனை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த சேனலை
பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஹை வந்து உங்களுக்கு 3403. நான் வந்து விக்கில் தான், அதாவது பாடியில் தான் வச்சுருக்கேன். விக் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு 50 பாயிண்ட்ஸோ இல்லை 30 பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெய்லியில் தான் நான் வச்சுருக்கேன். பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா, நான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்டாக்குகளை உங்களுக்கு நான் வந்து பிரேக் அவுட்டில் கொடுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். உங்கள் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறது ஸோ இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட் ஸ்டாக் கிரெடிட் ஆசஸ் கிராமின். இந்த கிரெடிட் ஆசஸ் கிராமின் பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக். இந்த சேனலை பிரேக் பண்ணும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த சேனலையும் பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து பிரேக் பண்ணி இருக்குது. பட் எந்த சேனல், அதாவது எந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த சேனலில் வந்துட்டு தான் என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக், கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஸோ ரிஸ்க்கை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகலாம். ஆனாலும் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல டவுன்ஃபாலுங்க. இதோட ஆல் டைம் ஹையை பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே பாருங்களேன் 1800 இருக்குது. ஸோ இப்போது நான் அதை வந்து முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன், இங்கே கொடுத்துருக்கேன் நிறைய டைம் எங்கே. ஸோ இந்த பிரேக் அவுட்லேயே நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை கொடுத்துருக்கேன். அதாவது 1000லேருந்தே நான் அந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ட்ரி நம்ம அங்கே எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் வந்து என்ன பண்ணலாம், எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே, இந்த வீக்குக்கு கீழே கூட நம்ம வச்சுக்கலாம். 1200 அப்படின்றத எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையை என்ன பண்ணலாம், நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 1500 இந்த சம்திங் இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ 1520 உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட சில ஸ்டாக்குகளையும் இங்கே பார்த்துடலாம். ஸோ நேஷனல் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணணும். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன். இதை நம்ம வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளால் இதை பார்க்க முடியும். ஸோ வீக்லியில் பார்க்கும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன். இந்த ஜோனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் டெய்லியில் வச்சா கூட நம்ம என்ன பண்ணலாம், என்டர் ஆகலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதான் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஒன்ஸ் நான் அதை டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி நம்ம இப்போது பார்த்துருவோம். நெக்ஸ்ட் டார்கெட்டாக அதாக தான் இருக்கும். ஒன்ஸ் பார்த்துருவோம். ஓகே, ஆமாம், நெக்ஸ்ட் டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை. ஓகே, இந்த சேனல், அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இன்னொரு ஸ்டாக் பாம்பே டையிங். ஸோ இந்த பாம்பே டையிங்கை பொறுத்த வரைக்கும் நேற்று 13% மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் இப்போ என்டர் ஆகிறது நம்ம வந்து ஒரு 13% அப்சைடில் ஆல்ரெடி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதோட ஜோன்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னால் அது வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடி இங்கே வாங்கியிருக்கணும். ஸோ இப்போது அப்படி இல்லைனாலும் இங்கே வாங்கியிருக்கணும். ஸோ ரெண்டையும் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்லாம் 13% போன இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம பை பண்ணலாம். ஆனால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரிஸ்க்கு. ஸோ இங்கே நம்ம பை பண்ணாமல் இருக்கிறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா இது 174 அப்படின்ற இந்த ரேஞ்சு வரும்போது ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் இறங்க ஆரம்பிச்சுன்னா வேகமாகவே கீழே விழுந்துடும். ஏன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அப்படி ஒருவேளை ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னா 222 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் க்ளீன் சயின்ஸ். இந்த க்ளீன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும்
அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபாலை முடிச்சு, அதாவது இந்த ஃபாலை பொறுத்த வரைக்கும் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நான் வீக்லி சார்ட்டில் வச்சுருக்கேன் உங்களுக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இதோட இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, கீழே தான் வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ வீக்லியில் உங்களுக்கு இந்த வீக்கில் வந்து ஒரு 3 days ட்ரேடிங் செஷனில் உங்களுக்கு நல்லா ரெக்கவர் ஆகிருக்கு தெரியுது. ஆனாலும் இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான் இது. இங்கேருந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகலாம், ஆனால் நம்ம இப்போ இங்கே பை பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணணும். இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு ஆகலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் போல தான் தெரியுது. ஸோ இங்கே பார்க்கும்போது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படி இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்கும்போதுனா நெக்லைன் பிரேக் ஆகணும். ஸோ இங்கே வரும் இதோட நெக்லைன், அதாவது நெக்லைன் பார்க்கும்போது இங்கே வர்றதுக்கான இங்கே தான் வரும். ஸோ இப்படி இங்கே பிரேக் பண்ணணும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் திங்க் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னா இந்த சேனலை, அதாவது ஃபஸ்ட்டு இதை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரு ஆகலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட லாஸ்ட் ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஏயு பேங்க். ஸோ இந்த ஏயு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க 84 இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 84 இல்லை 814 தெரில அவங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இது ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெய்லியில் வந்து அது வந்து சப்போர்ட் எடுக்கலை. ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஜோனில் தான் சப்போர்ட் எடுக்குது. ஸோ இங்கேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். எந்த சப்போர்ட், அதாவது இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த 736 அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட்டாக இருக்கும், ஆக்ட் ஆகும். இங்கேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதோட ரிசல்ட்ஸ் வந்து பேடாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேடாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டு, உண்மைதான். ஆனாலும் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பிரேக் பண்ணி, இந்த சேனலை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் டெய்லியில் வந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலேயும் நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் அப் ட்ரெண்டை நோக்கி தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.